இல்ல இல்ல நீங்க நீங்க சொல்றது இல்ல புரிய உங்களுக்கு வேணா என்ன உங்களுக்கு என்ன ரகு தோணுதுன்னு கேக்குறேன். சரி உங்களுக்கு ரகு என்ன வந்து அவரோட தோணுதுன்னு கேக்குறேன். விளக்கத்தை ரகு வந்து அவரோட சரி விளக்கத்தை ரகு கொடுக்கட்டும். சொன்னாரு. ரகு சொன்னாரு. அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்களே எதுக்கு சொன்னீங்க? நான் எதுக்கு சொன்ன ரகு வந்து என்ன ரகுவும் நம்மளோட ஸ்டாண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாருல, நான் அதை கூட ஏங்க விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதையும் நான் எனக்கு அது சொன்னேங்க. ஒரு நிமிஷம் அது நான் சொல்றேன் இப்போ கேளுங்க. இப்போ நீங்க எனக்கு இவ்ளோ சொன்னீங்கல்லங்க ரேணு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க இவ்ளோ சொன்னீங்கல்ல. அதோட கரு என்னன்னு எனக்கு தெரியும். ஐ நோ ஓகேவா? எதுக்கு இது சொல்றீங்கன்றது எனக்கு தெரியும். அத பிரிச்சு பார்த்து எடுத்துக்கிற அறிவு எனக்கு இருக்கு. அத நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? நான் அத எடுத்துக்காம எல்லோரும் சொல்லிட்டீங்களே ஜெனரலைஸ் பண்ணி பேசிட்டீங்கன்றத மட்டும் எடுத்து வச்சு பேசுறது எனக்கு அது எப்படி எடுத்துக்கணும்னா நான் நீங்க நீங்க எடுத்துக்கிறதுக்கு அத வந்து நான் எக்ஸ்பிளனேஷன் அதுக்கு தான் குடுக்குறேன் அலன். நம்ம டெய்லி பேசுறோம் இந்த விஷயத்த பத்தி. எனக்கு ரகு மாதிரி இருக்கிற ஸ்பீக்கர்ஸும் நம்மளோட நிக்கணும் அப்படின்றது தான் என்னோட இது ஆதங்கம். அவங்கள நான் தனியா நான் வைக்க ரகுக்கு புரியல அப்படின்னா, ரகுக்கு வந்து அது ஹர்ட் ஆகுது அப்படி. ஏன்னா நானும் நிக்க தானே செய்றேன். ஏன் என்ன பத்தி பேசுறீங்கன்ற மாதிரி ரகுக்கு ஹர்ட் ஆகுதுன்னா, நான் ரகுவையும் நம்மளோட சேர்த்து நான் கூப்பிடுறேன். நான் அதுக்காக தான் உங்களுக்கு புரியும். நம்ம இது எல்லாரும் சேர்ந்து இது பண்ணணும்னு நான் ரகு நினைக்கிறேன். பத்தி கிடையாது. இது ரகு பத்தி இது கிடையாது. ரகு இது மாதிரி ரகு இருக்க பத்தி ஆட்கள் கிடையாது. பத்தி இது தான் அது. வினோத் பத்தி கிடையாதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்ட அதுதான் அப்புறம் அதனாலதான் நான் சொல்றேன். திரும்பவும் ஜெனரலைஸ் பண்ணி பேசாதீங்கன்னு சொன்னது நீங்களும் அவரும். ஓகேவா? ஜெனரலைஸ் பண்ணி பேசாதீங்கன்னா, உங்க கூட சேர்ந்து நிக்கிறோம்ல. உங்க கூடன்னு இல்ல. நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு என் விஷயத்துக்காக கூட நிக்க நிக்கிறோம்ல. வேண்டியது என் கூட இல்ல நிக்க உங்க இல்ல ரேணு வேண்டியது. கூடன்னு இல்ல. ஒரு உங்க நிமிஷம். கூட இல்ல. உங்க கூடன்னு சூப்பர். இல்ல. நம்ம இந்த எல்லாரும் I'm சேர்ந்து so நிக்கிறோம்ல. sorry. I'm so sorry. Sorry. 1 minute. Alan, honestly, this is not about you. ஆமா. It's about a very, very serious issue. அதுதாங்க நீங்க நான் வந்து எடுத்த சொல்றேன். உடனே no. அதுதான் நான் Alan, let me சொல்றேன். complete. We were listening to you. No. இவ்ளோ நேரம் நாங்க லிசன் பண்ணணும். You should also listen to us, please. இவ்ளோ நேரமா நீங்க எடுத்த உடனே வந்து நீங்க யாருமே கேட்கலன்னா ஜெனுவனாவே தெரியாது. இந்த செகண்ட் வரைக்கும் இந்த காஸ்க்காக மத்தவங்கள இந்த செகண்ட் வரைக்கும் எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு வரும்போது we always stood up. It was not that one person மட்டும் பேசுனது கிடையாது. இந்த ஸ்பேஸ்ல முக்காவாசி சண்டை போட்டிருக்கோம். நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். முந்தா நேத்து அந்த காஸ்க்காக பேசினா மத்த ஸ்பேஸ் எல்லாம் நாங்க வாங்கி கட்டிக்கிட்டோம். நேத்து அவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு. அதுக்கு என்ன காரணம்? நாங்க காஸ்டிசம்க்கு அகேன்ஸ்டா பேசி நின்னதுனாலதான், கம்யூனல் இஷ்யூஸ் பேசினதாலதான். இப்ப திருப்பி அது வரும்னா அப்கோர்ஸ் அடுத்து என்ன பேசணும், ஹவு வில் பி அட்ரஸ், வி வில் ஸ்டார்ட் டாக்கிங். அதை விட்டுட்டு நீங்க எல்லாரும் இது வரைக்கும் பேசல அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. நம்பர் 1. நம்பர் 2, எனக்கு இதை திருப்பி நம்ம ஏன் பேச கண்டினியூ பண்றதே இஸ் நாட் ரைட். ஐ திங்க் வி ஷுட் பி ஸ்பீக்கிங் about the integral issue which was Divakar was wrong and he should be out of the game. How should he be out of the game? We should tag Vijay TV and Endemol and bring all the political party leaders also into picture and tell them such nonsense is happening in the show. Can you please bring him out? அதுதான் சொல்யூஷன். அதை விட்டுட்டு நீங்க அப்ப பேசுனீங்க இப்ப பேசுனீங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்க இவ்ளோ பேசுறீங்களா அலன்? உங்க ஃப்ரெண்ட் கீழே இருந்து வந்து தம்ஸ் டவுன் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க நீங்க பேசும்போது. ஹாசனோட எமோஷன்ஸையும் ஹரியோட எமோஷன்ஸையும் ஐ ரெஸ்பெக்ட் வித் ஐ கிவ் ஆல் ரெஸ்பெக்ட். ஓகே, ஆனா நீங்க 4 பேரு பேசிட்டு இருந்தீங்களா இவ்வளவு நேரம்? அப்போ உங்க ஃப்ரெண்டு வந்து தம்ஸ்ட கீழே கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதுல டயலாக் வேற சொல்றாங்க. அவர் வந்து தீச்சட்டின்னு தான் சொன்னாங்க, தீண்டத்தகாதவன் சொல்லலன்னு சொன்னாங்க. அப்படி அடிச்சு பேசுறாங்க பாத்தீங்களா? நீங்க அவங்கள கரெக்ட் பண்ணுங்க. we are standing for the right cause அப்படின்னா ஜெனரலைஸ் பண்ணாதீங்க. that is very very wrong. And one I think that's statement what to Raghu meant. yeah, and one statement to Raghu. One statement. இப்போ இல்ல இருங்களேன். எங்க வந்து தமிழ் நான் டைரக்டாவே சொல்லிறேன். தமிழ் பாருங்களேன். நான் பேசிட்டு இருந்தது ஜெனரலான அந்த இஷ்யூ பத்தி நான் பேசிக்கிட்டு இருந்தேன். இட் வாஸ் நெவர் அபவுட் the people here or in the social spaces. ஓகேவா? நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இத பத்தி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நான் என்ன சுத்தி பார்த்துட்டு இருக்கேன். நாட் ஜஸ்ட் ட்விட்டர், ஜெனரலாவே பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல இது தப்புன்னு கூட தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. தப்புன்னு தெரிஞ்சும் கூட அதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் பார்த்தா டென்ஷன் ஆகுதுன்னு சொல்றேன். immediately I'm getting an interjection saying that ஜெனரலைஸ் பண்ணாதீங்க, அது தப்புன்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க. இல்ல ஒரு நிமிஷம் I have a point on that. ஒரு நிமிஷம் guys, ஒரு நிமிஷம் please to Raghu இல்ல எனக்கு ஒரு ரகு கிட்ட ஒன்னு சொல்லணும். I can do that, right? Raghu, I'm not accusing you, but ஒரு விஷயம் சொல்றேன். இது வந்து ஒரு ஜெனரல் என்ன சொல்றது, இதை நீங்க ஒரு எப்படி சொல்றது, ஒரு கன்சர்ன் லைக் ஒரு கன்சர்னாவே எடுத்துக்கீங்களேன். வித் இட்ஸ் ஆன் ஹியூமனிட்டி ஆஸ்பெக்ட்னு வச்சுக்கோங்க. இது நான் உங்களை தப்பெல்லாம் குத்தம்லாம் சொல்லவே கிடையாது. உங்களோட டக்குன்னு உங்களுக்கு வந்து பாயிண்ட்டை வந்து நான் சப்ரஸ் எல்லாம் பண்ணல.
ஆனா ஜென்ரலா இப்ப நம்ம ஒரு ஒரு சொசைட்டியோட எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது ஃபீமேல் இஷ்யூஸா இருந்தாலும், லைக் ஃபீமேல் ரிலேட்டட் இஷ்யூஸா இருந்தாலும் சரி, கேஸ்ட் ரிலேட்டட் இஷ்யூஸா இருந்தாலும் சரி, எல்ஜிபிடி கம்யூனிட்டி ஃபேஸ் பண்ற இஷ்யூ இருந்தாலும் சரி, அந்த கோவம் இருக்குல்ல, அது வந்து மொத்த சமுதாயத்தை நோக்கி தான் போகும். ஓகேவா? அதோட பெஸ்ட் வே என்னன்னா, இப்ப நம்ம அவங்களுக்கு சப்போர்ட்டே பண்ணாலும், அவங்க கூடயே நின்னாலும், த பெஸ்ட் திங் வாட் வி டூ இஸ், அவங்க நம்ம மேலேயே ஒரு கோவத்தை நம்ம மேல காட்டும் போது, அத வந்து ஓகே, நான் என் மனசுக்கு தெரியும், நான் அப்படி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இரு. தட் இஸ் a குட் திங் டு டூ. இது ஐம் நாட் ஈவன் சேயிங் லைக் யூ டிட் சம்திங் ராங், அப்படிலாம் நான் சொல்லவே இல்ல. ஐ திங்க் யூ வில் டேக் மை ஃபீட்பேக் இன் ரைட் வே. இதை நாங்க வந்து ஒரு அறம் சார்ந்த விஷயமா நாங்க பாக்குறோம். இது நான் அப்படிதான் நான் வந்து ஒரு 5 வருஷமா இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல நான் கத்துக்கிட்ட விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். என்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாதிக்கப்பட்டவங்களோட கோவப்படும் போது நம்ம கொஞ்சம் வந்து, நீ என்னையும் சேர்த்து சொல்றியா, நான் உன் கூட தானே நிக்கிறேன்னு சொல்றதை தவிர்க்கிறது ஒரு நல்ல விஷயம். இது எனக்கு சொல்லியிருக்காங்க, நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்றேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏங்க நீங்க தப்பான ஒரு விஷயத்த சொன்னாலும் தம்ஸ் டவுன் மேம் அந்த போடக்கூடாதா? செகண்ட் இப்ப தப்பான பேசுறது தப்பா correct. ஏதாவது இப்ப explain பண்ணது correct. ஏன் போடக்கூடாது? நான் மியூட் பண்ண மாட்டேன். தயவு செய்து ஒரு ஒவ்வொரு நிமிஷம், ஸ்பீக்கரா ஒரு பேசுங்க. நிமிஷம். தமிழ், இப்ப தமிழ் பேசுனதுக்கு அப்புறமா தமிழ். ஆலன் நீங்க அது உங்களுக்கு புரிஞ்சதுல? ரகு வந்து இல்ல ஆலன் தமிழ் பேசுனது ரகுக்கு புரிஞ்சிடுச்சு நான் நினைக்கிறேன். நான் ரகு வந்து அதுக்கு மட்டும் பேசிட்டு அதுக்கப்புறமா ஆலன் அப்புறமா தமிழ் லாபி அதை பத்தி பேசுங்க. இப்படியே கொயமையான்னு நம்ம கத்திட்டு இருந்தோம்னா யாருக்கும் எதுவும் சேராது. தயவு செய்து ரகு இப்ப தமிழரசி சொன்னது வந்து ரகுக்கு புரிஞ்சிருக்கான்றதுக்கு மட்டும் நான் ரகு பேசட்டும். அதுக்கு மட்டும் தான் பேச போறேன். தமிழ், நீங்க சொன்னது எக்ஸாக்ட்லி ரைட். நான் அதை கம்ப்ளீட்லி அக்ரி பண்றேன். பட் என்ன ஒரு பாயிண்ட்ல நான் வைக்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த மாதிரியான தெளிவு எத்தனை பேருக்கு இங்க கேட்கறவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சனாலதான். ஏன்னா இந்த ப்ராப்ளம்ல, இந்த அக்விசிஷன்ல நான் மாட்டினவன். இதே மாதிரி ஒரு ஸ்பேஸ்ல இப்படி பாயிண்ட் பண்ணி ஜெனரலைஸ் பண்ணி பேசும்போது இதே கேள்விகள் என்ன வந்து மத்த ஸ்பேஸ்ல கேட்கப்பட்டுச்சு. ஓ, அப்ப நீங்க அங்க அந்த ஸ்டேட் நீங்க தான் அந்த பாயிண்ட வச்சீங்க அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் ஆலன் ப்ரோ தெரிஞ்சனால, ஐ மீன் ஆலன் எப்படி பேசுவாரு என்னன்னு எனக்கு தெரியும். அந்த கன்சர்ன்னால தான் நான் வந்து ஆலன்ட்ட, ப்ரோ நீங்க ஜெனரலைஸ் பண்ணாதீங்க, இங்க மத்த ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறவங்கள கொஞ்சம் நீங்க சப்செட்னு சொல்லுங்க அப்படின்னு தான் சொன்னேனே ஒழிய, நீங்க சொல்ற அந்த ஓவர்வியூ அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்வியஸ்லி ரைட். ஒரு மெஜாரிட்டியா பார்த்தோம்னா நமக்கு அது பாதிக்கப்படுறவங்களோட அந்த கோபம் ஆப்வியஸ்லி ரைட். அது வந்து ஒரு ஜெனரலைஸ்டு டேர்மா வரும்போது இத கொஸ்டின் பண்ணாதீங்கிற பட்சத்துல மட்டும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா இது உண்மையிலுமே இவங்க இவங்களுக்கு வர்ற கோபம் ரைட்டு. இந்த கோபம் ரைட் தான். அவங்களோட தான் நானும் நிக்கிறேங்கிறத நான் எங்க வெளிப்படுத்துறது? நான் அமைதியா அந்த இடத்துல இல்ல. நான் சொல்லித்தரேன். அந்த ஐ மீன் லைக் ஐ அம் நோபடி டு டீச் யூ. நான் கத்துக்கிட்டதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஏன்னா நானும் நான் இதெல்லாம் தாண்டி தான் நான் கத்துக்கிட்டதை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். அவங்க அந்த இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டாங்க இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம போய் சொல்லணும் ஐ எம் வித் யூங்கிறது. அது சொல்றதை விட நம்ம செயல்ல காட்டணும். நாம் அவங்களோட சேர்ந்து கோவப்படுறதுலயோ அந்த 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 அறச்சீற்றத்தை வெளிப்படுத்துறதுலயோ நம்ம காட்டணும். உங்களை யாராவது இந்த மாதிரி நீங்க சொசைட்டிய சொல்லும் போது இப்படி சொன்னா, இப்ப நான் உங்ககிட்ட என்ன சொன்னனோ நீங்க அதையே அவங்களுக்கு சொல்லுங்க. ஓகேவா? கோபம்ங்கிறது நான் வந்து நம்பர் 1 ஏ தப்பு, ஏ சரி, பி தப்புன்னு எல்லாம் பார்த்து வைக்க முடியாது. ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த சொசைட்டி தப்பா இருக்கும்போது நம்ம வந்து மொத்தமா தான் அது கலெக்டிவ் பிளேமிங்குள்ள தான் போகும். அந்த கலெக்டிவ் பிளேமிங்க்கு பின்னாடி இருக்கிறது ஒரு ஆதங்கம், கோபம், பாதிக்கப்பட்டவனுடைய கோபம். அத வந்து நம்ம வந்து அமைதியா கடந்து போயிட்டு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்களோட நின்னு அவங்க ஐ எம் வித் யூன்னு காமிக்கிறது தான் கரெக்டான விஷயம். அப்படிதான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் அதை உங்களுக்கு சொல்றேன். அவ்வளவுதான். மேபி நான் எனக்கு உண்டான ஒரு ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து நான் உங்க பர்டிகுலர் பாயிண்ட் வித் டியூ ரெஸ்பெக்ட் டு யூ ஐ டேக் இட். ஐ ட்ரை டு டைஜஸ்ட். தப்பு இல்ல. தப்பா இருந்தால் நான் அதை ஏத்துக்கிறேன், திருத்திக்கிறேன். சரிங்களா? அந்த ஸ்டாண்ட்ல தான் நிக்கிறேன். பட் என்னோட கொஸ்டினோ கோவம் கூட இல்ல. என்னோட ஒரு இமிடியேட் கன்சர்னா வந்தது வந்து, ஆலன் இப்படி ஜெனரலைஸ் பண்ணி பேசும்போது அங்க நானும் இருக்கனே, நீங்க என்னையும் நீங்க வந்து அந்த ஜெனரலைஸ் டேர்ம்குள்ள சேர்த்துட்டீங்களேங்கிற அந்த ஒரு பாயிண்டா தான் நான் வைக்க முற்பட்டேன். பட் ஓகே ஃபைன். இஃப் தட் மென்ட் இன் a wrong sense or something which is beyond ஆர் என்னோட புரிதலுக்கு வெளியே இருக்குன்னா நான் அதை ஏத்துக்கிறேன், திருத்திக்கிறேன். பாயிண்ட் டேக்கன் தமிழ்.
இதுக்கு நான் வந்து என்னோட நிஜமாலே உங்கள பத்தி கிடையாது ரகு. இட் அதுதான் வாஸ் இது டெஃபினெட்லி இது நாட் இது அபௌட் யூ. இங்க இருக்கிற யாரையும் பத்தி கிடையாது. நானும் இதோட விளக்கத்த சொல்லிடுறேன். எனக்கு ரகு மாதிரி இருக்க ஆட்களும் வந்து ஸ்டாண்ட் அப் பண்ணணும் ஃபார் த குட் காஸ்க்கு தான். அது வந்து இது உங்க பக்கம் நிக்கிறோம், எங்க பக்கம் எல்லாருமே நிக்கணும்ன்றது தான் இதுல இருக்கிறது. அதனால இதுல நான் வந்து ரகு வந்து ஆஸ் அன் எக்ஸாம்பிளா தான் எடுத்துக்கிறேனே தவிர, நான் வந்து அது ரகுன்னு பாயிண்ட் அவுட் பண்ணல. அந்த மாதிரி யாராவது ஸ்பீக்கர் கீழ லிசனர்ஸ் இருந்தாலுமே, தே ஹேவ் டு திங்க் தட் லைக் வி ஹேவ் டு ஸ்டாண்ட் அப் ஃபார் த ரைட் காஸ் அப்படின்றது அந்த இன்டென்ஷன்ல தான் நானும் சொல்ல வந்தேன். ஆனா அது தப்பா புரியப்பட்டிருந்ததுன்னா, ஆலன் ஐ அம் சாரி. நான் எந்த இதுல எனக்கு ஏன்னா நம்ம இதுல ஒவ்வொரு தடவையும் டெய்லி இது பேசுறோம். டெய்லி இது பேசியே ஆக வேண்டிய விஷயம். இது வந்து அவங்களுக்கு அந்த மேக்கர்ஸ்க்கு கேட்கிற வரைக்கும் நம்ம பேசியே ஆகணும். திஸ் நீட்ஸ் டு பி அட்ரஸ்ட் as early as possible தான். அதுல எல்லாருமே ஒண்ணா தான் நிக்கிறோம். அது அது மட்டும் தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆலன் நீங்க பேசிட்டு தமிழ் லாபி பேசுங்க. ரேணு ஒரே நிமிஷம். இந்த சொல்லுங்க. மேல ஷேர் பண்ணிருக்க வீடியோ தான் அப்படின்றாங்க. ஐ வாண்ட் டு see it. ஒரு நிமிஷம் அத பார்ப்போம். ஏன்னா ஹாசன் வந்து சொன்னப்ப அவர் எமோஷனுக்கு அப்படியே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வி பிலீவ் him. ஏன்னா அது எங்க இருந்து வருதுன்றது எனக்கு தெரியும். எனக்கு இப்ப ரைட் காஸ்க்கு இதை அட்ரஸ் பண்ணியே ஆகணும். இதுல இது இவங்க அட்ரஸ் பண்ணாங்க, அவங்க அட்ரஸ் பண்றாங்கன்றதெல்லாம் இல்ல. எனக்கு அது அந்த வார்த்தை தான் அப்படின்னா அட்டி துவம்சம் தான் பண்ணணும். அது பண்ணிருக்கவே கூடாது. அதனால எனக்கு அந்த கோர் என்ன கண்டென்ட்டோ அதை தான் அட்ரஸ் பண்ணணும். இதுல யாருமே எதையும் தூக்கிட்டு போறது கிடையாது. அதனால என்னுடைய இது இன்னைக்கு ஸ்பேஸ்ல இதுதான். அது அது அப்படி அந்த வார்த்தை தான் அவங்க சொல்லியிருந்தாங்கன்னு வைங்களேன், அதை தான் நம்ம பேச போறோம். அவ்வளவுதான். இதுல நம்ம டைல்யூட் ஆகி போக வேண்டாம். நம்ம கான்டெக்ட் மாற வேணாம். இதை நான் சொன்னேன், நீ சொன்ன, நீ அப்படின்ட்டு 1 மணி நேரம் போகுது. அதெல்லாம் எனக்கு வேணாம். தமிழ் பேசட்டும், அவங்க தமிழ் லாபி பேசட்டும். நம்ம ஒரு 1 மினிட் அந்த எத்தனை செகண்ட் வீடியோன்னு கூட தெரியல. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தோம்னா அது ஒரு 30 செகண்ட்ஸ் வீடியோ தான். எல்லாரும் அமைதியா இருந்தா 30 பார்த்துட்டு செகண்ட் வந்துடலாம். 30 ப்ளீஸ். செகண்ட். என்னால அது பார்க்க முடியல. ஐ வாண்ட் டு 20 செகண்ட்ஸ் வீடியோ தான் அது. பார்த்துட்டு வாங்க. தேங்க் யூ. 30 செகண்ட்ஸ் எல்லாரையும் மியூட்ல போடுறோம். ஓகேவா? ஜஸ்ட் லிசனிங். ஒண்ணும் இல்ல. கேக்குதா? ஆலன் ஒரு நிமிஷம் இருங்க. எல்லாரும் அந்த வீடியோ பாக்குறதுக்கு போறாங்க. ஒரு நிமிஷம். ஓ மை காட், எப்படி இது மிஸ் ஆச்சு? இட் இஸ் தெளிவா இருக்குது. இட்ஸ் தீண்ட ஜஸ்ட் தட் வேர்ட். தகாதவன்ட்டெல்லாம் பேசவில்லைன்னு இருக்குது. தெளிவா இருக்கு. யாராவது வந்து முட்டு மட்டும் கொடுத்தீங்க. இப்போ தீச்சட்டி வாயன்னு பேசினா அப்புறம் இருக்கு. லிட்டரலி ஐ எம் ட்ரிகர்டு. நான் லைவ்ல பார்த்தேங்க. தீச்சட்டி வாய்ந்து சொன்னேன். சரி அந்த வீடியோவே ஃபுல்லா பாருங்க. தீண்டத்தகாதவன்னு சொல்லியிருந்தா வினோத் ஏன் சிரிக்க போறான்? வினோத் சிரிக்க போறாரு. தமிழ் அவருங்க தான் நாங்க தமிழ் சிரிச்சிட்டு இருந்தது நீங்க சாரி பாத்தீங்களா? தமிழ், கொஞ்ச தமிழ் நேரம் தமிழ் லிசனர் ஒண்ணு போயிருங்க. தமிழ் சொல்லட்டுமா? சாரி தமிழ் வேணாம். தமிழ் அத தெளிவா வருது. தமிழ் வார்த்தை தீண்ட சரி ஓகே, ஒரே தகாதவன்ட்டெல்லாம் பேச நிமிஷம் நிறுத்துங்க. முடியாது. இல்ல சரி ஒரே இப்ப நிமிஷம் ஒரே ரெட் நிமிஷம் கார்டு ஒரே கொடுத்து நிமிஷம். வெளியே கொண்டுட்டு இல்ல இல்ல வந்தீங்க. நான் ஆனா இல்ல இல்ல அதுக்கப்புறம் நான் வினோத் இந்த வந்துட்டு வீடியோ அவர் அப்படி 24 ஹவர்ஸ் சொல்லலன்னு சொன்னா பார்த்தேன். நீங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னு மட்டும் இப்பவே இல்ல சொல்லிடுங்க. ஓகே. நான் வந்து இப்ப மியூட் ரிலீஸ் பண்றேன். 1 பை 1 பேசுங்க ப்ளீஸ். இல்ல ஆலன் கேக்குதா? சொல்லுங்க. நான் பேச வந்தா மியூட் போட்டுருவீங்க. சாரி. சொல்லுங்க. தமிழ் லாபி இப்ப சொல்ற அந்த இது அக்யூசேஷன் நீங்க ஒத்துக்கிறீங்களா? அத சொல்லதாங்க வந்தேன். தமிழ் அந்த சரி. வீடியோ பாருங்க. தமிழ். நான் லைவ்ல பார்த்தனே. தீச்சட்டி இல்ல வாயன்னு இல்ல தான் தமிழ் சொன்னாங்க. தமிழ். இப்போ இல்ல இருங்க. தயவு செய்து அமைதியா இருங்க. தமிழரசி கொஞ்சம் நம்ம பேசாம இருப்போம். நீங்க இது 1 on 1 ரொம்ப நேரம் போக கூடாது ஆலன். அவங்க உங்க ஏங்க வித்தின் நீங்க 5 மினிட்ஸ் அவங்க விட்டாலே முடிச்சிடலாங்க. அதுதான் அவங்க அத ஒத்துக்கல, அவங்க அத அக்செப்ட் பண்ணலன்னா அவங்க அதுக்கப்புறம் நீங்க பேசிக்கோங்க தனியா. தமிழ் அங்க வீடியோ மேல ஷேர் பண்ணிருக்காங்க. சரியா? அத போய் பாருங்க. ஓகேவா? அவர் தெளிவா அவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் அத வந்து அரோரா காதுல என்னவா விழுந்திருக்கு, அதுக்கு அரோரா என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. சரியா? அரோராக்கு என்ன சொன்னாருன்னு நினைச்சாங்களோ அததான் அரோரா சொல்றாங்க. அவர் என்ன சொன்னாருன்றது அந்த வீடியோல எபிசோட்லயும் மியூட் பண்ணல, அந்த இடத்துல மட்டும் மியூட் பண்றாங்களா? இது என்ன கான்செப்ட்? இது எப்படி பேசுறீங்க? இருங்க ஆசன். நீங்க அந்த வீடியோ பாருங்க. தமிழ் மேல ஷேர் இருக்குல்ல, அந்த வீடியோ பாருங்க. அதுல தெளிவாவே சொல்லியிருப்பார். ஓகேவா? பார்க்காம திருப்பி வந்துட்டு லைவ்ல பார்த்தேன்னு சொல்லாதீங்க.
ஏன்னா இப்ப இத்தனை பேர் பார்த்துட்டு அது கோவப்படுறது வந்து முட்டா பசங்கள்ல ஒரு அஜெண்டாவோட எல்லாம் கிடையாது. ஓகேவா? தமிழ் ஓகே. திரும்ப நானும் ஆட் ஆன் பண்ணிக்கிறேன் ஆலன் சொன்னதுக்கு. எனக்கு இப்ப பார்க்கும்போது எனக்கு அது எரியுது. ப்ளீஸ் நீங்க பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் ரகு. இது வந்து என்ன போய் சொல்றது? தேங்க்யூ ஹாசன். சத்தியமா சொல்றேன். நிஜமாலுமே சொல்றேன். நீங்க சொன்னதை பிளைண்டா தான் நம்பணும். நான் இந்த வீடியோ பார்க்கணும்ட்டு முதல்ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு நடுவுல ஒண்ணு நடந்துருச்சு. அவர் வெளில போயே ஆகணும். அவ்வளவுதான். இப்ப அஜெண்டா அதுதானா அதுதான். மத்ததெல்லாம் செகண்டரி தான். இந்த ஸ்பேஸ்க்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வினோத் மேல கொஞ்சம் இதெல்லாம் இருந்தது. எதுக்கு அவரை போய் நோன்றான்ட்டு. இப்படி சொல்றாரு. அத்தனை பேர் சுத்தி நின்னுகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட ரேணு தோழர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. அவர் பேச சொல்லுங்க. ஓகே, ஓகே. தோழர் சொல்லுங்க, சொல்லுங்க. ஓகே, ஹாய். எனக்கு இதாக நெட்லன்ஸ் இது முதல்ல எப்படி இதை டிஃபெண்ட் பண்றதுக்கு வராங்க? இல்ல நான் எப்பவுமே ஒரு ஒரு சமூக இஷ்யூ இந்த மாதிரி ஒன்று நடக்கும்போது தனியா ஒரு ஆள் மேல போயிடக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணாங்க. ஏன்னா அந்த ஒரு ஆள் மட்டும் கலெக்டிவா இருக்கக்கூடிய ஒரு 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 காஸ்ட் டிஃபெண்ட் பண்றதுக்கோ இல்ல இந்த பேட்டர்னாவே நான் பார்த்துட்டு இருக்கேன். இது இந்த இடத்து இப்போ வெளியே ஒருத்தர் இப்படி பேசினாரு, அப்பா அவர் இங்கேயும் இப்படிதானே பேசியிருப்பாரு அப்படின்னு அனுமானத்துல வச்சு ஒருத்தரை நம்ம அடிக்கல. சரிங்களா? இங்க வந்ததுல இருந்து தொடர்ச்சியா அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்க வார்த்தை எல்லாமே ரொம்ப ரொம்ப மறுபடியும் இது முதல் வாட்டி கிடையாது. நீங்க பிரவீன் காந்தியா இருக்கட்டும், இல்ல வாட்டர்மெலன் சார் இருக்கட்டும், இவங்களை வெளியே இருந்து எதுக்கு உள்ள எடுக்கிறீங்கன்னா அவங்க என்ன பண்ணி ஃபேமஸ் ஆனாங்கன்னா இதைப்படிதான் ஃபேமஸ் ஆயிருக்காங்க. அவங்கள உள்ள விடுறீங்க. அவங்க இந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசுறாங்க, அதை எதுவுமே கண்டுக்காம இருக்கீங்க. நல்லா பேச விட்டு ஒரு 5 வாரம் கழிச்சு ஓகே பீக்கா ஒரு வார்த்தை அவர் சொல்லிட்டாரா, இப்ப நான் போய் அதை வந்து திட்டுற மாதிரி திட்டி ஷோக்கு நான் ஒரு இதை வச்சுக்குவேன். அதே மாதிரி நான் வந்து ஒரு ஹோஸ்டா நான் வந்து உன்னை காட்டிக்குவேன் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. அது இல்லாம முதல் வாட்டி பேசும்போது என்ன சார் தகுந்த ஏதாவது பேசுறீங்கன்றது இருக்குல்ல. எனக்கு ஒரு விஷயத்த சார் நீங்க பேசுறதுன்றது ஒரு காஸ்டிஸ்டான கிளாசிஸ்டான மைண்ட் செட்ல இருந்து வருது, அப்படி பண்ணக்கூடாது, அது இதனால தப்பு அப்படிங்கறது தான் அட்ரஸ் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு விஷயத்தை தெளிவா அவங்களுக்கு விளக்காம இல்ல ஆடியன்ஸ் விளக்காம ஒருத்தர் அவர் சார் நீங்களே இப்போ எனக்கு இது என்ன எனக்கு இது பெரிய பிரச்சனை எதுக்கு ஆடியன்ஸ் இப்ப எப்படி பண்றாங்களோ பொது மனப்பான்மையில பெரும்பான்மையான ஆடியன்ஸ் எப்படி அதை பண்றாங்களோ அவர் தானே பேசினாரு, அவரு பண்ணல, அவருக்கு இதழ் பண்ணல அப்படின்னு. நீங்க ஒருத்தர் கலாய்க்கிறது இப்ப கலாய்க்கிறதுல லிமிட் இருக்கணுமா கூடாதுன்றது தனி டிஸ்கஷன். ஆனா கலாய்க்கிறதுன்றது என்னதுன்னா உங்களுடைய செயலை பேஸ் பண்ணி. ரகு ஒரே நிமிஷம் சாரி ரகு, சாரி டு இன்டரப்ட். ரேணு சக்தி நான் 5 minutes வந்துடுறேன், அக்செப்ட் பண்ணுங்க. ஓகே, ரிக்வெஸ்ட் அக்செப்ட். I'll be yeah. சாரி தோழர், கண்டிப்பா. ஒருத்தர் வந்து நான் வந்து இப்போ ஒருத்தர் கேள்வி பண்றாருன்னு வச்சுக்கோங்க, அது உருவ கிடையாது, அது கண்டிக்கத்தக்கது இல்ல. அதை பண்ணாதீங்க. ஒருத்தரோட உருவம் சார்ந்து நிறம் சார்ந்து அவரை வந்து கலாய்க்காதீங்க இல்ல அப்படின்றத நம்ம சொல்லலாம், அது வேற. அப்புறம் அதே மாதிரி ஒரு துரத்து எல்லா இடத்துக்கும் அவர் போற இடத்துக்கு எல்லாம் போயிட்டு அவங்களுக்கு பேர் கழிப்பாரு, அதை பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம், அது தனி டிஸ்கஷன். இந்த வியாபாரம் பண்ண எந்த இது பண்ற எந்த கலாய்க்கிறதுலையுமே நீ இந்த இடத்துல இருந்து வந்திருக்க அப்படின்னும் இல்ல நீ உன்னுடைய பிறப்பு சார்ந்தோ அவர் கலாய்க்கவே இல்லை அவரை. ஆனா இவருக்கு நீ செய்யற செயலை வச்சு கலாய்க்கிறது, உன் நடிப்பு வச்சு கலாய்க்கிறது, இது பண்றதா மட்டும் சீக்கிரம் போறியே அப்படின்றத வச்சு கலாய்க்கிறது. ஆனா திருப்பி நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அவர் வீட்டுக்குள்ள வந்த உடனே திவாகரை மட்டுமே டார்கெட் பண்ணல. முதல் 2 வாரத்துல திவாகர் அவ்வளவு வார்த்தை வருது. நான் திருப்பி சொல்றேன், இங்க பார்வையாளர்கள்ல இருந்து பாக்குறதுன்றது இருக்குல்ல, அந்த ஆங்கிள் இருந்து பாக்குறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுல ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா தொடர்ச்சியா ஒருத்தது இங்க இருந்து எச்எஸ் வரதுனாலே கானா வந்துடும், எச்எஸ் வரும்னு சொல்றது, இந்த அவர் திருப்பி யூஸ் பண்ண வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, எல்லாமே பிறப்பு சார்ந்துதான், எல்லாமே நீ எந்த இடத்துல இருந்து வந்திருக்கேன்றது சார்ந்துதான், எதுவுமே அவரோட செயல்பாடு சார்ந்து கிடையாது. இந்த சொன்ன வார்த்தைகள் எதுவுமே
தகுதி தரவில்லை, என் லெவலுக்கு அவன் அளவுக்கு கீழே எல்லாம் போய் இது பண்ணுமா அப்படின்றது. அப்புறம் நீங்க திருப்பியும் ஒருத்தரோட மனநிலைமை அந்த இடத்துல என்னவா இருக்கும்ன்றதை யோசிக்கணும். இப்படி எல்லாம் தொடர்ச்சியா ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அப்ப நான் எனக்கு கவுண்டர் மெக்கானிசமா நான் எதை எடுத்துக்குவேன்? நான் உன் செயலை கிண்டல் பண்றேன். நான் நீ என்ன நீ நான் பதிலுக்கு நான் அதை கிண்டலா கொண்டு போக பாக்குறேன். அதை நான் நினைச்சா உன் மேல சண்டை போட முடியும், உன்ட்ட இது பண்ண முடியும். ஆனா சண்டை போட்டா அது எப்படி ஆயிடும்? நீ திட்டுற, நீ இந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசுற, உனக்கு எடுத்து சொன்னாலும் புரிய போறது கிடையாது. நீ எடுத்தவங்க சொல்றத காது கொடுத்து கேட்க மாட்டேன். அப்போ உன்ட்ட நான் எப்படி என்னன்னு சொல்றது? அப்போ கலாச்சி காமெடி பீஸ் ஆக்கி விடுறான் அப்படின்னு தான் ஒருத்தர் பார்ப்பாரு. இன்னொன்னு சொல்றேன், இந்த ஷோல அவர் வாங்கின பிராண்டிங் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப எனக்கு நீங்க அவருடைய மனநிலையில இருந்து யோசிச்சு பார்க்கலாம். கமருதீன் சொல்றாரு, அவ்வளவு நாள் பழகிட்டு அவ்வளவு தூரம் பழகிட்டு ஒரு ஒரு வார்த்தை சொன்னதுக்காக அவரை பிடிச்ச அந்த அவன் ரவுடியா இருந்திருப்பான் போல வெளியேன்றது, என்ன கொலை பண்ணிடுவானு பயமா இருக்குன்றது, இது என்ன வார்த்தை? இந்த கொலை பண்ணிடுவானு பயமா இருக்குன்றது வேற யாராச்சும் இவரை பார்த்து இந்த வச்சுட்டு இந்த கொலை பண்ணிடுவான்றத நீ எதை வச்சு சொல்ற? அவன் ரவுடியா இருந்திருப்பான் வெளியேன்றத நீ எதை வச்சு சொல்ற? இதுல அவர் அக்ரஸிவா டீல் பண்ணது கிடையாது, யாரையும் போட்டு அடிச்சது கிடையாது. கமருதீன் கூட எகிரிக்கிட்டு வந்திருக்காரு, இவர் வந்தது கிடையாது அந்த மாதிரிலாம் அடிக்கிறக்கோ இது பண்ணு. அப்ப எதை வச்சு நீ சொல்ற? வெறும் பிறப்பின் அடிப்படையில் நீ எந்த இடத்துல இருந்து வரேன்ற அடிப்படையில் நான் என்ன சொல்றேன்? இவ்வளோத்தையும் நான் ரொம்ப ரொம்ப தெளிவா நான் அதை எல்லாத்தையும் ஓவர் லுக் பண்ணிட்டு அதை எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு நான் வெறும் இன்ஸ்டன்ஸா இவர் அவரை கலைத்ததும் தப்புதான், அவர் இவரை சொன்னதும் தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு நீ நியூட்ரலா ஒரு ஸ்டாண்ட் இருக்கிற மாதிரி நான் ரொம்ப நடுநிலைவாதி அப்படின்னு நீ காட்டிக்குவே அப்படின்னா அது நடுநிலைவாதம் கிடையாது, மிகப்பெரிய அயோக்கியத்தனம். என்ன திருப்பி சொல்றேன், இங்க இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறதுல நீங்க எந்த பக்கம் வேணா ஸ்டாண்ட் எடுத்துக்கலாம், யாருக்கு வேணா சப்போர்ட் பண்ணிக்கலாம். நான் மறுபடியும் சொல்றேன், அது கானா வினோத் யாருன்றதையோ அந்த ஏரியால இருந்து வந்தவங்க யாருன்றதையோ காட்டாது, அதை நீங்க யாருன்றதை மட்டும் தான் காட்டும். நீங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கன்றது அடிப்படை அறத்தோட ஒருத்தர் இருக்கணும்ன்றது மட்டும் தான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது. அறம்ன்றது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா அது கேட்காத வார்த்தையா பழகாத வார்த்தையா இருந்துச்சு அப்படின்னா, அறம்ன்றது என்னன்னா எனக்கு என்ன செஞ்சா வலிக்குமோ அது இன்னொருத்தருக்கு செய்யாம இருக்கிறது. கானா வினோத்தை நீங்க கிண்டல் பண்ணீங்கன்னா அதை கிண்டல் ஏத்துக்குவாரு, அவர் திருப்பி கிண்டல் பண்ணுவாரு, அதை எடுத்துக்க முடியும். இதுதான் கிண்டல், கலாய். ஆனா நீ இந்த இடத்துல இருந்து வந்திருக்க, அதனால நீ இப்படின்னு பிராண்ட் பண்றதும் ஸ்டாம்ப் பண்றதும் இருக்குல்ல, அது நம்மளை யாராவது பண்ண நம்மளால ஏத்துக்க முடியாதுன்ற பட்சத்துல நம்ம இன்னொருத்தருக்கு அதை பண்ணக்கூடாது. இது ரெண்டுக்குமான வித்தியாசத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த விஷயத்துக்கு யமதர்மராஜா மாதிரி இருக்காரு அவரு அப்படின்னு சொன்னதுக்கு தீண்டத்தகாததுன்ற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணது, அதை என்ன சொல்லியிருந்தாலுமே யூஸ் பண்ணிக்க கூடாது. ஆனா இதை சொன்னதுக்கு அதை யூஸ் பண்றதுன்றது ரெண்டும் ஈக்குவேட்டே ஆகாது. என்ன சொல்லியிருந்தாலும் அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப கேவலமான வார்த்தை. எனக்கு தெரிஞ்சு அடிக்கிறதுக்கு எப்படி நாங்க ரெட் கார்டு கொடுப்போம், அதுலலாம் நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்களோ மேக்கர்ஸ், இந்த வார்த்தையை சொன்னதுக்கு கொடுத்தாட்டி அந்த ரெட் கார்டை வேற என்ன கருமத்துக்கு கொடுத்தா எனக்கு நின்று தெரியல. ஏன்னா அடிச்ச வழி ஆதி இந்த மாதிரி வார்த்தையை நேஷனல் டெலிவிஷன்ல போய் நம்ம பேசிடலாம், பேசிட்டு அங்க இருந்து வி கேன் கெட் அவே வித் இட் அப்படிங்கிற ஒரு கார்டு இருக்குல்ல, அது கண்டிப்பா இருக்கக்கூடாது. இது இத்தனை வாட்டி திரும்ப திரும்ப சொன்னதுக்கு அப்புறமா அந்த வார்த்தை வந்தது. அந்த வார்த்தைக்கு குறைந்தபட்சம் அகாடமி மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனா அதுதான் சரியா முடியும். தேங்க்யூ தோழர். ஐம் சாரி, சரி சரி. ஐம் சாரி, நான் எல்லாருமே மியூட்ல போட்டிருக்கேன். இல்ல பேர்ல் அது மியூட் போட்டு நம்ம சொல்ல வேண்டாம், நம்ம வந்து அன்மியூட் பண்ணியே சொல்லுவோம். தமிழரசி, பேர்ல் அண்ட் தென் இமாத். பேர்ல் நீங்க பேசணும்ல, நான் தமிழரசிக்கு அப்புறம் பேசுறீங்களா? இல்ல பேர்ல் பேசுங்க. இமாத் இல்ல ரகுல, ரகு பேசிட்டார்ல இல்லையா? ரகு யூ வாண்ட் டு டாக்? இல்ல நான் இமாத்க்கு அப்புறமே பேசுறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஓகே. No, I'll speak after everybody. It's okay. ஓகே. கமல், இமாத் அண்ட் தென் ரகு. கார்த்தி நீங்க இருக்கீங்களா? ரொம்ப நேரமா இருக்கீங்க, ஆனா எதுவுமே பேசல. கார்த்தி. ரேணு ஒரே நிமிஷம். ஐ வாண்ட் டு அட்ரஸ் சம்திங். பாருங்க, தயவு செஞ்சு இங்க எல்லாரும் வந்து இரிட்டேட் ஆயிருக்காங்க அந்த வீடியோ திருப்பி பார்த்து. ஃபர்ஸ்ட் அது நீங்க வேற மாதிரி வந்து சமாளிக்கவே முடியாது, முட்டு கொடுக்கவும் முடியாது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கொஞ்சமாவது அடிப்படை அறம் இருந்தா இங்க இருக்கிறவங்க எல்லாம் கோவப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு இந்த கமெண்ட் செக்ஷன்ல கொஞ்சம்
பார்த்து பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். இது ஒரு ரெக்வெஸ்ட். நான் வேற எதுவும் சொல்லல. அவ்வளவுதான். தேங்க்யூ. ஏன்னா சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து போட்டு இத பத்தி பேசுங்கன்னு சொல்றீங்களே, டாபிக் தெரியுதுல்ல, பாக்குறீங்கல்ல, உங்களுக்கு அந்த டாபிக் தான் அரசியல் டாபிக் தான் பேசணும்னா அது எந்த ஃபோரம்ல பேசுறாங்களோ அந்த ஃபோரம்ல போய் பேசுங்க. கொஞ்சமாவது நாகரிகம் இருக்கும்னு நான் நம்புறேன். நாகரிகம்ங்கிறது உங்களுக்கு உங்களுக்கு ஒரு வேலை வரல, எனக்கு எனக்கு சரி, எனக்கு இந்த விஷயம் இவங்க பேசுற விஷயம் எல்லாம் எனக்கு ரொம்ப ஏலியனேட்டடா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் கீப் குவாய்ட். அதை விட்டுட்டு பேசுறவங்களை இந்த மாதிரி வந்து அசிங்கப்படுத்துறது இருக்குல்ல, இல்ல இரிட்டேட் பண்றேங்கிற பேர்ல ஒண்ணு பண்றீங்க இல்லையா, அகெயின் ஆதி சொன்ன அதே வார்த்தை, திஸ் ஷோஸ் ஹூ யூ ஆர். தட்ஸ் இட். தேங்க்யூ. தேங்க்ஸ் ரேணு. ஓகே, ஓகே. கோபி நீங்க பேசலையா? இல்ல. நான் இது ஆக்சுவலி நான் 24 ஹவர்ஸ்லயும் பார்த்தேன். ஓகே. நான் இப்ப இந்த 1 ஹவர்லயும் பார்த்தேன். அதனால தான் சரி நீங்க சொன்ன உடனே இந்த வீடியோ எடுத்து ஷேர் பண்றதுக்கு தான் நான் மேல வந்தேன். வேற எதுவும் இல்ல. ஓகே, தேங்க்ஸ். இமாத் சொல்லுங்க இமாத். ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணேன் அப்படின்னா, இந்த 2 நாளா நான் சரியா பார்க்கல. பட் இன்னைக்கு வந்து எபிசோடு பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓடிடில படம் பார்த்துட்டு இருந்தேன். ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு படம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ட்வீட்ஸ்லாம் பார்க்கும்போது, கவின் அவர்கள் நடித்த படத்தை பார்த்துக் கொண்டிருந்தேன். அத முடிச்சதுக்கு அப்புறமேட்டு எபிசோட நான் என்னடா இவ்ளோ சீரியஸா டாக்ஸ்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லி, சரி எபிசோடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எபிசோடு போய் பார்த்தேன். அண்ட் இந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்ணியிருக்காருல்ல, இப்போ கானா வினோத் அவர்களும் பேசுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் ஆதி சொன்னதுக்கு நான் கண்டிப்பா ஆதி கூட நான் என்னோட ஸ்டாண்ட் இருக்கும். ஏன்னா, இவரு நம்ம விக்கல்ஸ் விக்ரம் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. "அண்ணே அரைஞ்சான்னு சொல்லி நீ அருவாள் எடுத்து வெட்டிட்டேனே" அப்படின்னு ஒரு வார்த்தை விக்கல்ஸ் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. ஸோ ஒரு அரைஞ்சான் அப்படிங்கிறதுக்காக அருவாள் எடுத்து வெட்டின மாதிரி அவர் இந்த ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு. இது வந்து இன்னைக்கு இந்த வார்த்தையை அவர் சொல்லிட்டாரு. பட் ஆனா இந்த வார்த்தைக்கு உண்டான விஷயங்கள அவர் செய்து கொண்டு தான் இருந்தார். அது வந்து மறுக்க முடியாது. ஏன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் "நீலாம் ஒரு ஆளா?" அப்படின்னு கேட்கிறதே வந்து அது எத வந்து குறிப்பிடும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து அவர் ஃபர்ஸ்ட் வீக்லயே ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே. ஐ சப்போர்ட் ஹிம் ஆஸ் பர் த கேம் ஃபார்மேட், பட் நாட் ஃபார் ஹிஸ் வேர்ட்ஸ். அவர் யூஸ் பண்ற வார்த்தைகள் வந்து அந்த செருப்புக்கு கீழ இந்த மாரி நெறைய வார்த்தைகள் அவர் யூஸ் பண்றாரு. இதெல்லாம் வந்து எதை வந்து குறிப்பிடுதுங்கிறது எனக்கு புரியல. இப்போ இது வந்து நெறைய பேர் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. கானா வினோத்த அரைஞ்சிருக்காரு. அதுல மாற்று கருத்து கிடையாது. கானா வினோத் அரைஞ்சார். நீங்க அருவாள் எடுத்து வெட்டிட்டு இருக்கீங்க. வெட்டிக்கிட்டே இருக்கீங்க. எத்தன நாள் தான்டா வெட்டுவீங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள வருது. ஸோ இந்த இடத்துல அவர் வந்து கேட்டுக்கிட்டு, அந்த இடத்துல கானா வினோத் வந்து ஃபன்னுக்கு ஃபன் அப்படின்னு சொல்லி அவர் ஃபன்னா தான் போயிட்டுருக்காரு தவிர, இத அவ்வளோ சீரியஸா கொண்டு போல. இது சீரியஸா கொண்டு போனா, இது எங்க போய் முடியுங்கிறது எவ்ரிஒன் நோஸ். இன்னைக்கு ஒரு வார்த்தை அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த வார்த்தைய நான் இங்க சொல்ல விரும்பல. பட் ஆனா மேல ஃபர்ஸ்ட் லைன்லயே அதுதான் எழுதியிருக்கு. அந்த இமாத், வார்த்தைய நீங்க அந்த யூஸ் வீடியோ பார்த்து ஒரே நிமிஷம். நீங்க இந்த வீடியோ பாத்தீங்கல்ல, உங்களுக்கும் அது அப்படித்தானே கேட்டுச்சு? எஸ், நாங்க எஸ். ஆஃப் கோர்ஸ், ஆஃப் சொல்றதுனால கோர்ஸ். இன்ஃப்ளூயன்ஸ் ஆயெல்லாம் நீங்க இல்ல, இல்ல, அது இல்ல, இல்ல. அப்படித்தான் இல்ல, நீங்க இல்ல, இல்ல. எடுத்துக்கலல்ல? இல்ல, 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 தெளிவா இல்ல. தானே நோ, நோ. கேட்டுச்சு? ஓகே, ஜஸ்ட் ஐ எம் கிளாரிஃபைங். சொல்றவங்க தேங்க்ஸ் இல்ல இமாத். யார் இது? ரேணு தானே? இல்ல, தமிழரசி. தமிழ் தமிழரசி, தமிழ் தமிழரசி தமிழ் பேசுறேன். ஏய் தமிழ். ஹாய் நான் ஹாய் தான் ஹாய் 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 தமிழ், ஹாய் தமிழ். ஹாய் ஹாய் அது ஹாய். ஆக்சுவலா அது கிளீனா ரொம்ப கிளியரா வந்திருக்கு. அந்த இடத்துல அரோரா ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ அதனால அரோராக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ் இந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல அவர் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணது வந்து இட்ஸ் ராங். நான் வந்து எங்களுக்கு இங்கே ஹாட் ஸ்டார் கிடையாது. நாங்க வந்து இங்க அந்த தமிழ் தூள் அப்படின்னு ஒன்று வரும் இல்லையா, அதில் தான் பார்ப்போம். ஸோ அந்த வார்த்தையை சொல்லும்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, 2, 3 வாட்டி நான் ரிவைண்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ இட்ஸ் கிளியர்லி பிட்ச்ட். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வார்த்தைங்கிறது வந்து இதுக்கு ஒரு சட்டமே இருக்கு. அதுக்காக இதை சட்டத்துக்கு கொண்டு போங்க, கேஸ் போடுங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே நம்ம வந்து பேச முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் அவர் எதை நோக்கி பேசுகிறார் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக அங்கே விசிபிளாக இருக்குல்ல. ஸோ இதுக்காகலாம் வந்து ஸ்டெப் எடுக்கல, இதுக்கெல்லாம் பேசல அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியல. சரி இப்போ அந்த இல்ல இமா ப்ரோ, கேமரா டேர்ன் ஆகும்ல. இன்னும் வந்து இமா ப்ரோ, நான் வந்து என்னன்னா இன்னும் ஏன் சேனல் வந்து இதை கண்டுக்காம இன்னும் விளையாட விட்டுட்டு இருக்காங்க.
அப்படின்னு இதுல எனக்கு ரெண்டு தெரியல. விஷயம் இருக்கு. இதுல 2 விஷயம் இருக்கு நான் ஹசன். ஒரு விஷயம் வந்து அவரை எக்ஸ்போஸ் பண்றதா இருக்கலாம். ஏன் அவரை எக்ஸாக்ட்லி சப்போஸ் நான் அவரை அதான் நான் சப்போஸ் சொல்றேன். எக்ஸ்போஸ் வினோத் பண்றாங்க. வந்து அவரை சப்போஸ் இந்த எக்ஸ்போஸ் ஆள் பண்ற இல்ல அவரை சப்போஸ் எக்ஸ்போஸ் பண்றதுக்காக இந்த கிளிப்பை வெளியில விட்டுருக்காங்க அப்படின்னா அப்படின்னா இட்ஸ் ரைட். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை எடிட் பண்ணி தூக்கியிருந்தாங்கன்னா அங்க எப்படி இருக்குங்கிறது இந்த கேம் ஃபார்மேட்டை மாறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இல்லையா? இது ஸோ ஒரு இது நல்ல வந்து பாயிண்ட். இது ஆனா வந்து எக்ஸ்போஸ் பண்ண ஆனா இது வந்து எக்ஸ்போஸ் பண்றதுக்காக எக்ஸாக்ட்லி அது வந்த மாதிரி தான் நான் பாக்குறேன். அதனாலதான் அவர் அதுக்கப்புறம் எக்ஸாக்ட்லி பேசிட்டு அது இருக்கும்போது அதுக்கப்புறம் அவர் அவர் பீப் பேசிட்டு இருக்கும்போது அந்த போட்டிருந்தாருல. கேமரா வந்து மூவ் ஆன் ஓவர்லேப் ஆனது, ஆகுது ஹாசன், ஒரு நிமிஷம் ஓவர்லேப் அந்த ஆகுது, சாரி. கேமரா வந்து மூவ் ஆன் ஆனது, அதை வந்து அவங்க வந்து கேட்காம இருந்தது, அதெல்லாம் வந்து இதோட வெளிப்படையா தான் இருக்கும், இதோட ரியாக்ஷனா தான் இருக்கும்னு தான் நான் பாக்குறேன் ஆக்சுவலி. ஸோ த வேர்ட்ஸ் வாட் ஹி இஸ் யூசிங் இஸ் கம்ப்ளீட்லி நாட் ரைட். இதை வந்து எப்படி அட்ரஸ் பண்ணுவாங்கங்கிறது எனக்கு ஐ டோன்ட் நோ. ஏன்னா ஒரு நேஷனல் டெலிவிஷனில் ஒரு ஸ்டேஜில் நின்றுட்டு இந்த இதை சொல்லி எப்படி அட்ரஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எனக்கு ஐ டோன்ட் நோ. ஏன்னா இது வந்து மிகப்பெரிய விஷயம். இந்த விஷயத்தை பற்றி பேசுறது எப்படி பேச போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. இந்த இடத்துல